இப்போ வந்து சினிமா டிக்கெட்லாம் இருக்குல்ல, விலை அதிகமாக இருக்குது இப்போ. அதனால் வந்து அதாவது ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக தேட்டருக்கு போகணும். நல்லா இருக்குதா இல்லையா, நல்லா இருந்தால் தான் போகணுன்னு நினைக்கிறாங்க. அது காரணம் டிக்கெட் அதிகமாக இருக்குது. நல்லா இருக்கா இல்லையான்னு போய் பார்க்குறதுக்காகவாவது தேட்டருக்கு போகணும். அப்போ டிக்கெட் விலை குறைவாக இருக்கணும். இப்போ படம் பார்க்க போகிறவங்களுக்கு நிறைய நோக்கங்கள் இருக்கலாம். ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையா பார்ப்பாங்க, ஒரு 20 நிமிஷம் பார்ப்பாங்க. நல்லா இல்லைன்னா எந்திரிச்சு வந்துடுவாங்க. எந்திரிச்சு அப்படியே ஒரு கூட்டம் இருக்குது. நல்லா இல்லைன்னா பார்க்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான் என்னது, நல்லா இருந்தால் மட்டும்தான் போவாங்க. நல்லா இல்லைன்னா அந்த படத்தை பார்க்கவே போக மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்லா இல்லாத படத்தை காசு கொடுத்துட்டோமே அப்படின்னு உட்காந்து பார்க்குறவங்கெல்லாம் வந்து ரொம்ப குறைவு. அதனால் ஒரு படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் தேட்டருக்கே போவாங்க. நல்லா இல்லைன்னா போகவே மாட்டாங்க. நல்லா இல்லாத படத்தை பார்க்கவே மாட்டாங்க. நிறைய மக்கள் வந்து அந்த படம் தான் நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை வந்து அதுக்காக ரிவ்யூ பார்க்குறாங்க. ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக சினிமா விமர்சனம் யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா, அப்போ போய் பார்ப்பாங்க. நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களா, அப்போ போக மாட்டாங்க. இல்லை ஒருத்தர் நல்லா இருக்குன்றாங்க, இன்னொருத்தர் நல்லா இல்லைன்றாங்க, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னா அப்பவும் போக மாட்டாங்க. தெளிவாக தெரியணும், அப்போ தான் போவாங்க. ஏன்னா நிறைய காசு கொடுத்து அந்த படத்தை பார்க்குறாங்க. 200 கொடுக்குறாங்க. 200 கொடுத்து அந்த படத்தை ஒருத்தருக்கு 200 கொடுத்து இப்போ இந்த படத்தை பார்க்குறேன். யாரும் தனியாக போக மாட்டாங்க, ஃபேமிலியோடு கூட போவாங்க. அதனால் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, டிக்கெட் குறைவாக இருந்ததுன்னா நல்லா இருக்கா இல்லையா என்பதை நாங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சினிமா டிக்கெட்டு 20 ரூபாங்க, அல்லது 20 ரூபா 30 ரூபா 20 ரூபா இருந்துருக்கு வச்சுங்க. நல்லா இருக்குதா இல்லையான்னு நாங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு மக்கள் போவாங்க. இந்த சினிமா விமர்சனத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு படம் நல்லா இருக்குதா இல்லையான்ட்டு நாங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 20 ரூபாய்க்கு டிக்கெட் வைத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்ப்பாங்க. திரைப்படத்தெல்லாம் வந்து அவ்வளோ பேர் வந்து பார்ப்பாங்க. அதனால் வந்து அப்போ எவ்வளோ வருமானம் வரும் பாருங்கள். எவ்வளோ மக்கள் வந்து மக்கள்கிட்ட போய் அந்த படம் போய் சேருது பாருங்கள். அதுதான் முக்கியம். எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்காம நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம படத்தை நிறைய பேர் வந்து பார்க்குறாங்களே, பணமும் முக்கியம். இன்னொன்று உன்னுடைய படைப்பு வந்து நிறைய பேர்கிட்ட போய் சேருதில்ல, அது ரொம்ப முக்கியம். தேட்டரில் போய் பார்க்குறாங்கல்ல, அது வந்து ஒரு படைப்பாளிக்கு, அந்த இயக்குனருக்கு எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். நிறைய பேர் நம்ம படத்தை தேட்டரில் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த இயக்குனருக்கு ரொம்ப, படைப்பாளிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். 100 ரூபாய்ச்சு வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. ஒரு 2% மக்கள் வந்து பார்ப்பாங்க. அதுவே நீ வந்து 20 ரூபாய்க்கு வச்சு விற்றன்னா 100% மக்கள், 99% 95% மக்கள் வந்து பார்ப்பாங்க. நல்லா இருக்குதா இல்லையானாவது பார்க்குறதுக்காக வருவாங்க. நல்லா இருந்தால் தொடர்ந்து பார்ப்பாங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைப்பா அப்படின்னு வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இழப்பு கிடையாது. ஏன்னா ஒரு படத்தோட விலை 20 ரூபா தான். அப்போது 100 ரூபாயில் ஒரு குடும்பமே பார்த்துடலாம். அப்போது ஒரு தேட்டரில் வந்து எவ்வளோ கூட்டம் கூடும் பாருங்கள். எவ்வளோ கூட்டம் கூடும், எத்தனை பேர்கிட்ட அந்த படைப்பு போய் சேரும். அதனால் வந்து அந்த நல்லா இல்லைனாலும் எனக்கு ஒன்றும் பெரிய இழப்பு கிடையாது. ஒரு படம் நல்லா இல்லை வந்துட்டேன், அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய இழப்பு கிடையாது. ஏன்னா டிக்கெட் விலையே 20 ரூபா தான். அதனால் எனக்கு ஒன்றும் இழப்பு கிடையாது. நாங்கள் சும்மா அப்படி வந்தோம், அப்படி படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதனால் டிக்கெட் விலையை குறைச்சி வைக்கும்போது, இப்போ வந்து கங்கோ படம் வந்து சரியாக ஓடலை, நஷ்டம் அப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் அன்றைக்கி 20 ரூபாய்க்கு வச்சு அந்த படத்தை விற்றுருந்தீங்கன்னா எப்படித்தான் இருக்குதுன்னு நிறைய பேர் பார்க்க வந்திருப்பாங்க. நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களே, எந்த வகையில் அது நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்துருப்பாங்க. அப்போ ஏகப்பட்ட பேர்கிட்ட அந்த படைப்பு போய் சேர்ந்துருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க, நல்லா இல்லைன்னா கூட வந்து பார்த்துருப்பாங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, யாருமே வந்து பார்க்கலைங்கிறது தான் அந்த படைப்பாளிக்கு அவமானம். அந்த டைரக்டருக்கு எது அவமானம்னா, யாருமே வந்து பார்க்கலை, அதுதான் அந்த படைப்பாளிக்கு அவமானமாக இருந்திருக்கும். அதனால் வந்து டிக்கெட் விலையை குறைச்சி வைப்பதன் மூலம் ஒரு படம் வந்து நிறைய பேர்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறது தான், நிறைய பேர் பார்ப்பாங்க. அதுதான் வந்து ஒரு படைப்பாளிக்கு முதல்ல மரியாதை. அந்த மரியாதையை வந்து பெறணுன்னா டிக்கெட் விலையை குறைச்சி வைங்க. உங்களே நீங்கள் அவமானப்படுத்திக்காதீங்க. இப்போ டிக்கெட் விலை ஏற்றி உங்களே நீங்கள் அவமானப்படுத்திக்காதீங்க அப்படிங்கிறது தான்.